ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவதார் தி லாஸ்ட் எர்பெண்டரில் சொதப்பலான ஒரு எபிசோடான தேர்ட் எபிசோடில் நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ், அதோட பிரேக் டவுன் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நிறைய சொதப்பல்கள்லாம் இருக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். சரி வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எபிசோடோட பிளாட் வந்து சீரீஸ்லேருந்து எந்தெந்த எபிசோட்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, கிங் ஆஃப் ஒமாஷோ அப்படிங்கிற எபிசோட்லேருந்து கொஞ்சம், அதுக்கப்புறம் நார்த்தன் ஏர் டெம்பிள், அதுக்கப்புறம் ஜெட் அப்படிங்கிற இந்த 3 எபிசோடில் இருக்கிற பிளாட்ஸ், அதுக்கப்புறம் கேரக்டர்ஸை தான் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் எபிசோடை பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சீனே நமக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இதில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா நம்ம ஓசாயை போட்டு தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அசூலாவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல அசூலா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா நுழைஞ்சு, ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ப வச்சு ஏமாற்றி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓசா கிட்ட போய் மாட்டி விடுற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ரைட்டிங்கை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதியிருக்காங்க. ஸோ ஆனால் இது பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ பிடிக்கல. ஏன்னா அவங்க இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லையே. ஏன்னா அசூலா பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபயர் பெண்டர். ஸோ அவங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னே அவசியம் இல்லை. அவங்க டேரெக்டாக போய் அவங்க இருக்கிற இடம் தெரியுமா, போய் டேரெக்டாக போய் அவங்க கூட சண்டை போட்டு அடித்து இழுத்துட்டு போய் ஓசா கிட்ட நிறுத்தி இருந்தால் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பார்க்க பார்த்தீங்கன்னா கெத்தாக இருந்திருக்கும். ஸோ இது என்னமோ இவங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணுமே, இன்ட்ரோ பண்ணுமே அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த சீனை பார்த்தீங்கன்னா வச்ச மாதிரியே இருக்குது. ஸோ ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது அவங்க தனியாக இருந்தாவது பரவாயில்ல. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மே அண்ட் டைலி அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஃபயர் நேஷனில் தான் இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்தாலே பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லான ஒரு டீம். இவங்களே பார்த்தீங்கன்னா 3 பேர் தனியாக போய் அவங்கள ஈஸியாக பார்த்தீங்கன்னா நாக் அவுட் பண்ணி அடித்து இழுத்துட்டு வந்திருக்க முடியும். ஸோ இவங்க இந்த இடத்துல அசூலா இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னே அவசியமே இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி காமிக்கும் போது அசூலா எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி காமிக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகுது. அதுலேயும் இந்த குரூப்பில் நிறைய பேர் நான் பெண்டர்ஸ் தான் இருக்காங்க போல். ஏன்னா அவங்க கையில் பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பேர் நான் பெண்டர்ஸாக இருக்க சான்ஸ் அதிகம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பண்ணியிருக்கே அவசியம் இல்லை அசூலா. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அசூலாக்கான ரைட்டிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதுலேயே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஃபயர் நேஷன் சிட்டிசன்ஸ் தான் போல். ஸோ ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் நேஷனில் இருக்கிற சிட்டிசன்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா இந்த வார் நடக்கிறது பிடிக்கல அப்படிங்கிறத மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த சீன் மூலமாக பார்த்தீங்கன்னா சொல்ல வராங்க. ஆனால் நமக்கு வந்து சீரீஸில் வந்து நமக்கு இந்த மாதிரியான பாயிண்ட் எங்கேயும் பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜூக்கோ பார்த்தீங்கன்னா ஃபயர் லார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜூக்கோவை தான் பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா நின்னாங்க ஃபயர் நேஷன் சிட்டிசன்ஸே. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஓசாய்க்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்க. இந்த வார்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த பாயிண்ட்டும் சொல்லலை. ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபயர் நேஷன் பீப்புளுக்கே பார்த்தீங்கன்னா இந்த வார் நடக்கிறது பிடிக்கல. அவங்களே பார்த்தீங்கன்னா ஓசாயை பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த சீன் பார்த்தீங்கன்னா ஓகே தான், நல்லா தான் இருக்குது இந்த கதையை பொறுத்த வரைக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஓசாய் பார்த்தீங்கன்னா அசூலா கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜூக்கோ வந்து அவதாரை கண்டுபிடிச்சிட்டான், யாராலுமே பண்ண முடியாதது ஜூக்கோ பண்ணி காமிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அசூலா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இவர் இந்த இடத்துல ஏன் இதை சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூக்கோ பார்த்தீங்கன்னா பெருமையாக சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அசூலாவை பார்த்தீங்கன்னா கடுப்பேற்றிட்டு இருக்கிறாங்க. சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா அசூலாவை பார்த்தீங்கன்னா நம்ம ஜூக்கோ மேலே பொறாமையை பார்த்தீங்கன்னா நம்ம ஓசாய் தான் பார்த்தீங்கன்னா இருக்க பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ ஓகே, இது நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா காமிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு சீரீஸில் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க வந்து சீரீஸில் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஓசாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அசூலா கிட்ட தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவார். அசூலா தான் பார்த்தீங்கன்னா அவரோட லக்கி சாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பார். அசூக்கா வந்து எதுக்கும் உதவாதவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஓசாய் தான் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேத்துக்கு நடுவில் வெறுப்பு கிரியேட்டாக காரணம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாங்க. இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா இதோட தாக்கம் பார்த்தீங்கன்னா சீசன் 3ல் தான் தெரியும். ஸோ அதனால் இதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த சேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு பார்க்க ஏதோ பார்த்தீங்கன்னா இன்னன் அவுட்டுங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் போக தான் நமக்கு தெரியும் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. ஆனால் ஜூக்கோ பார்த்தீங்கன்னா அவங்க கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஜூக்கோக்கான கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணி ஆகணும். கொஞ்சம் சொதப்பினாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஏன்னா இதில் ஜூக்கோட கேரக்டர் ஆர்க்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அவரோட டெவலப்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரிஜினல் சீரீஸில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். இதில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி அமையுது அப்படின்னு. ஸோ அடுத்து நம்ம ஆங்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒமாஷுக்கு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. விஷுவல் வைஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே இந்த சீரீஸில் பெருசாக குறை சொல்ல முடியாது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ஒமாஷோட வியூவே பார்த்தீங்கன்னா பார்க்க வேறு லெவலில் இருக்குது, அமேசிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா குறைய சொல்ல முடியல, நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்து ஒமாஷோல் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சாய் அப்படிங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு சீரீஸில் நார்த்தன் ஏர் டெம்பிளில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த எபிசோடில் வந்து இதிலே பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க.
டைம் கம்மியாக இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸை இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா டைமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்களால எல்லா இடத்தையும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது ஓகே தான், ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் இந்த இடத்துல எனக்கு என்ன இதுனா, இவரோட பேர் சாய் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த சீரீஸில் லைவ் ஆக்ஷனை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரிஜினல் சீரீஸில் வந்து இவரோட பேரே நமக்கு மென்ஷன் பண்ணலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். தி மெக்கானிஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கும் சரியாக தெரியல. அவர் பேரை பார்த்திங்கன்னா சீரீஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத யாருக்காவது தெரிஞ்சா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸில் லைவ் ஆக்ஷன் தான் அவருக்கு பேரே பார்த்திங்கன்னா சாய் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜெட், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்களுமே பார்த்திங்கன்னா இதே எபிசோடில் தான் பார்த்திங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற எபிசோடில் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா இதில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்தந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த எபிசோடில் என்ன வேலையை பண்ணுவாங்களோ அதே தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ஒமா ஷோவில் என்ன பண்ண முடியுமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ ஆனால் மற்ற ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சொதப்பி தான் வச்சுருக்காங்க. ஸோ அதை என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அப்படியே. ஸோ இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா கட்டாரா பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பெயிண்டிங் மூவை பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் அது பார்த்திங்கன்னா அவங்களால பண்ண முடியல, ஏன்னா அவங்களோட பாஸ்ட் மெமரிஸ்லாம் பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இடைஞ்சலாக இருக்குது. ஸோ இதை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத நான் வீடியோ போக போக சொல்கிறேன். இந்த இடத்துல தான் நமக்கு அசூலா பார்த்திங்கன்னா மறுபடியும் காமிக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா வில்ல வச்சு பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஜூக்கோ என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம மே அண்ட் டெய்லி கிட்ட பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நமக்கு மே அண்ட் டெய்லியும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க மே அண்ட் டெய்லியோட கேரக்டர் கேஸ்டிங்கே மொக்கையாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் மேயோட கேஸ்டிங்லாம் பார்த்திங்கன்னா கேவலமாக இருக்குது. அதுக்கு அவங்க பார்த்திங்கன்னா அப்படியே கேரக்டருக்கு ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா அவங்க கேஸ்டிங் இருக்குது அப்படியே. ஸோ ஆனால் இதையும் பார்த்திங்கன்னா சொல்லியே ஆகணும். சரி, அடுத்து என்ன இவங்க இந்த இடத்துல என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த ஜூக்கோ பண்ணதை பற்றி தான் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மே பார்த்திங்கன்னா ஒரு டயலாக் ஒன்று சொல்கிறாங்க. ஜூக்கோ தான் வந்து இந்த த்ரோனுக்கு நியாயப்படி வர வேண்டிய ஆள் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு சமாளிச்சிட்றாங்க. ஸோ இந்த இடத்துல ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மே எப்படி இந்த டயலாகை சொல்ல முடியும்? ஏன்னா நம்ம அசூலா பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஈவிலான கேரக்டர். அவங்கள சுற்றி இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா நம்ம அசூலா பார்த்திங்கன்னா பார்த்து பயந்துக்கிட்டு தான் பார்த்திங்கன்னா இருப்பாங்க. அதுவும் டெய்லிலாம் பார்த்திங்கன்னா நம்ம அசூலா மேலே இருக்கிற பயத்தினால தான் பார்த்திங்கன்னா அவங்க கூடயே பார்த்திங்கன்னா வர ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க கூட இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்திங்கன்னா பார்த்து பயப்படுற மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த மாதிரி ஒரு கேரக்டர்கிட்ட இந்த டயலாகை பார்த்திங்கன்னா மே எப்படி சொல்லுவாங்க? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதே சீரியஸாக இருந்தால் இந்த டயலாகை சொன்னதுக்கு நம்ம அசூலா பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னே தெரியல. ஸோ ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அசூலா பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டராக பார்த்திங்கன்னா காமிக்கலாம். அவங்கள பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அவங்கள இன்னும் இருக்க பார்த்திங்கன்னா டவுன்கிரேட் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. ஸோ ஆனால் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அடுத்து நம்ம கட்டாராவே பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பார்த்திங்கன்னா மீட் பண்ணிட்டாங்க. அவங்களுமே பார்த்திங்கன்னா நம்ம கட்டாராவை பார்த்திங்கன்னா அவங்க இடத்துக்கு பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் வந்து முன்னே பார்த்திங்கன்னா கட்டாரா வாட்டர் பெயிண்டிங் பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாலே, அது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கட்டாராக்கும் ஜெட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் பார்த்திங்கன்னா நடக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம கட்டாரா பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களோட பாஸ்ட் மெமரிஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள பெண்டிங்க பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஜெட்டு பார்த்திங்கன்னா ஒரு வழி சொல்லுவார். என்ன அப்படின்னா, நீ உன்னோட கஷ்டமான நினைவெல்லாம் நினச்சி பார்க்காத, உங்கள் அம்மா இருக்கும் போது அதில் நடந்த நல்ல விஷயங்கள்லாம் நினச்சிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கட்டாரமே பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் பெயிண்டிங் மூவ் பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்க்க பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஏன்னா நார்மல் பெண்டர்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபீலிங்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க பெண்டிங்கை பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது பார்க்க நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு சீரீஸ்லேயுமே நடந்திருக்கு. ஆனால் யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னா, நாளைக்கெல்லாம் நம்ம ஆங்குக்கு பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. நம்ம ஆங் பார்த்திங்கன்னா அவரோட அவதார் ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, அதை கற்றுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா குரு பாத்திக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்கிட்ட போயிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா நீ சக்ராஸ்லாம் உங்கள் உடம்புல இருக்கிறத ஆக்டிவேட் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா அவதார் ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணணும்னா நீ உன்னோட ஒரு ஃபீலிங்ஸையும் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். ஃபியர், லவ், கில்ட் இந்த மாதிரி எல்லா ஃபீலிங்ஸையும் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். அப்போ தான் உன்னால் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதே மாதிரி விஷயத்தை தான் பார்த்திங்கன்னா இங்கேயும் காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஆனால் நமக்கு நார்மல் பெண்டர்ஸ்க்கும் ஃபீலிங்ஸ்னால பார்த்திங்கன்னா பெண்டிங் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த சீரீஸில் வந்து நம்ம ஜெட்டோட அந்த கொலாட்ரல் டேமேஜ் அப்படிங்கிற கேரக்டரை பார்த்திங்கன்னா பூஸ்டப் பண்ணி காமிச்சிருக்காங்க. நமக்கு சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபயர் பெண்டர்ஸை கொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ அதில் பார்த்திங்கன்னா சில மக்களுமே பார்த்திங்கன்னா இறந்து போக சான்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் அதை பற்றி அவர் பார்த்திங்கன்னா கவலைப்பட மாட்டார். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா என்ன தான் அவர் கொல்ல ட்ரை பண்ணாலுமே பார்த்திங்கன்னா அது ஃபயர் நேஷன் சிட்டிசன்ஸ் தான் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் பார்த்திங்கன்னா இருப்பார். ஸோ ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா பூமி பார்த்திங்கன்னா கொல்ல ட்ரை பண்ணார். அப்படி கொல்ல ட்ரை பண்ணால் பார்த்திங்கன்னா நிறைய இன்னசென்ட் பீப்புளுமே பார்த்திங்கன்னா இறந்துப்பாங்க. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா ஃபயர் நேஷன் பீப்புளெலாம் கிடையாது. ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா
எர்த் கிங்டம் சேர்ந்த பீப்புள் தான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இறந்து போவாங்க. ஸோ ஆனால் நம்ம ஜெட் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பார்த்தீங்கன்னா கவலைப்படவே இல்லை. எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க எல்லாருமே கொலாட்ரல் டேமேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மைண்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. அது ஃப்ரீடம்க்கான தர்ற வேலை தான் அப்படிங்கிற கேரக்டரை பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸோ சீரீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தார். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அது ஃபயர் நேஷன் பீப்புளை பொறுத்த வரைக்கும் தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எந்த நாட்டு பீப்புளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் இதே கேரக்டராக தான் இருக்கார். எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொலாட்ரல் டேமேஜ் தான் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவருக்கு பூஸ்டப் பண்ணி பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிங் பூமி பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அதே டைமில் அவரை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த எபிசோட்லேயுமே பார்த்தீங்கன்னா அவரை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு கிங் பூமி பற்றி இப்போ சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா அசூலா பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்டர் ஜாவாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்று சென்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் எனக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்று சென்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த சீன் பார்த்தீங்கன்னா வைக்காமலே இருந்திருக்கலாங்க. வைக்காமல் இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இருக்க பார்த்தீங்கன்னா இவங்க அசூலா பார்த்தீங்கன்னா மட்டம் தட்டிக்கிட்டே தான் பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அவங்கள ஏதோ புத்திசாலியாக காமிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் இருக்க பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டரை பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிக்கிட்டே தான் போகிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டரை கிடையாதுங்க. ஏன்னா இந்த இடத்துல அவங்க ஏதோ ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஜாவா கிட்ட. இந்த மாதிரி நீங்கள் எனக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ரெக்வெஸ்ட் பண்ணுற மாதிரியே இருக்குங்க. ஆனால் இது கேரக்டரே நம்ம அசூலாக்கு கிடையாது. அவங்க கேரக்டரே பார்த்தீங்கன்னா ஒரு டாமினண்ட்டாக இருக்கணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற எல்லாரும் அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டருங்க. அவங்கள போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. அது ஏன் தான் எனக்கு சுத்தமாக புரியல. அவங்க ஏதோ புதுசாக காமிக்க ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் அசூலா கேரக்டரை பார்த்தீங்கன்னா மொக்க பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஜாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் போடணும். ஆனால் ஏதோ அவங்க என்னமோ ரிக்வெஸ்ட் பண்ணி ஏதோ பணிவாக பேசுகிற மாதிரியே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஆனால் அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செட்டே ஆகலை. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், அசூலா கேரக்டரே பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடில் சொதப்பல்கள்லாம் கொஞ்சம் இருந்தாலும் இந்த எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் இதில் நடந்த மெயின் சொதப்பல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அசூலா சுற்றியே தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இன்னும் ஒரு சில எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுது. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த எபிசோட் பிரேக் டவுனில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 2 எபிசோடுக்கான பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா போட்டுட்டோம். அதே டைம் நம்ம சீரீஸ்க்கான ரிவ்யூமே பார்த்தீங்கன்னா பண்ணி போட்டுட்டோம். ஸோ இன்னும் பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். குட் பை.